Daily. Taste the Daily. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ரெண்டு இன்ஜின் ஃபெயிலியர் ஆனது டேக் ஆஃப்ல நடந்ததே கிடையாது. ஃபிளாப் டிப்ளாய்மெண்ட்டும் அந்த லேண்டிங் கியர் வெளியே எக்ஸ்டெண்ட் ஆனதும் ஒருவேளை பைலட் எரரா இருக்குமான்னு பேசினாங்க. அதுல வந்து பைலட் எரருங்கிறது எல்லா ஆக்சிடென்ட்லயும் 70% காஸ்ட் பண்ணிருக்குங்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த பைலட்டையோ இறந்த பைலட்டையோ நம்ம குறை சொல்லணுங்கிற அபிப்பிராயம் சத்தியமா கிடையாது, யாருக்குமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த 242வது ஒரே ஒரு நபர் மட்டும் வந்து உயிர் பிழைச்சது எல்லாருமே மிராக்கிளா வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபிளைட் கிராஷ் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த எமர்ஜென்சி டோர் வந்து ஓபன் ஆயிருச்சு. அதெல்லாம் கதை, அதெல்லாம் எதுவுமே இல்ல. டோர் அவரும் திறக்கல, தானாவும் திறக்கவும் முடியாது. அதுக்கெல்லாம் அவகாசம் இல்ல. டேக் ஆஃப் ஆகும்போது நீங்க சீட்ல வந்து ஸ்ட்ராப் பண்ணி பெல்ட்டை போட்டு அப்படி ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஒன்னும் கிடையாது. அதெல்லாம் எல்லாமே இதை பத்தி சொல்லப்பட்ட அத்தனையும் பொய். ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர், இந்த டேட்டா ரெக்கார்டர் கடைசி 25 மணி நேரத்துல என்னென்ன இன்புட் பைலட் பண்ணாங்க, என்ன அவுட்புட், இன்ஜின் கண்டிஷன்ல இருந்து இவங்க ஃபிளாப் டிப்ளாய் பண்ணாங்களா பண்ணலையா, லேண்டிங் பண்ணாங்களா பண்ணலையா, எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஆச்சா, எதனால ஃபெயிலியர், ஓரளவு எல்லா பேராமீட்டரும் அதுக்குள்ள இருக்கும். பைலட்ஸ்குள்ள பேசிக்கிறது அல்லது ஏடிசி கன்வர்சேஷன் அல்லது எனி சவுண்டு, இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், சிம்பிள் கிடையாது. அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட், மேஜர் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா இது எனக்கே அதிசயமா இருக்கு. இதுதான் முதல் தடவை வரலாற்றுல பைலட்ஸ் யூசுவலா ஸ்பெகுலேட் பண்ண மாட்டாங்க, காரணத்தை சொல்ல மாட்டாங்க. இதுல வந்து எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதுல போயிங்கோடைய லைஃப் இருக்கு, ஈவன் ஏர் இந்தியாவுடைய ரெபுடேஷன் இருக்குது. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ரகம், ஏன்னா 14 வருஷமா எவ்வளவோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பேசஞ்சரை பில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் எடுத்துட்டு போய் சேஃபா லேண்ட் பண்ண ஒரு ஏர்கிராஃப்ட். அதனால இதுல ஏதாவது வந்ததுன்னா அது பெரிய பின்னாடி வரும். அதே நேரத்துல ஜிஇ அப்படிங்கிற அந்த என்ஜின் மேனுஃபேக்சர், பிகாஸ் அவங்களும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அந்த என்ஜின் ஃபிளேம் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுடைய பார்ட் இருக்கு, இதுல எல்லாரும் பார்ட் இருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம். இப்ப இந்த போயிங் 787 இந்த ஃபிளைட் கிராஷுக்கு அப்புறமா மக்கள் கிட்ட வந்து ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட ரூமர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் சார் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த மொத்த உயிரிழப்பா வந்து பாத்தீங்கன்னா 241 பேர் வந்து போக, சிவிலியன்ஸா அந்த இடத்துல அந்த பாய்ஸ் ஹாஸ்டல் ஒரு மேல வந்து மோதிச்சு இல்லையா, அங்க எவ்வளவு டெத் நடந்திருக்குன்ற ஒரு நம்பர்ஸும் பெருசா கன்ஃபார்ம் வந்து ஆகல. இந்த கிராஷ் நடந்ததுக்கு அப்புறம் இதோட அடுத்த கட்டம் வந்து எப்படி சார் வந்து இருந்திருக்கு? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்த கட்டம் என்ன, இப்ப ஏற்கனவே அந்த 2 டேட்டா இருக்கு. ஒன்னு காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒன்லி அந்த சவுண்டு, அந்த வந்து காக்பிட்ல வந்து பைலட்ஸ்குள்ள பேசிக்கிறது அல்லது ஏடிசி கன்வர்சேஷன் அல்லது எனி சவுண்டு, ஒரு பேங், ஒரு பேர்ட் அடிச்சா கூட ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்கும். எந்த சவுண்ட் அதுக்குள்ள கேட்டாலும் அது சிம்பிள் டேப் ரெக்கார்டர். ஆனா என்னன்னா, அது வந்து அவ்வளவு ஹீட்லயும் அவ்வளவு இதுலயும் இம்பாக்டையுமே தாங்கக்கூடிய அளவு ஒரு சேஃபான ஒரு இடத்துல வைக்கிறதா பிளாக் பாக்ஸ். இன்னொன்னுதான் வந்து டேட்டா ரெக்கார்டர், ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். இந்த டேட்டா ரெக்கார்டர் கடைசி 25 மணி நேரத்துல என்னென்ன இன்புட் பைலட் பண்ணாங்க, என்ன அவுட்புட், இன்ஜின் கண்டிஷன்ல இருந்து இவங்க ஃபிளாப் டிப்ளாய் பண்ணாங்களா பண்ணலையா, லேண்டிங் பண்ணாங்களா பண்ணலையா, எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஆச்சா, எதனால ஃபெயிலியர், ஓரளவு எல்லா பேராமீட்டரும் அதுக்குள்ள இருக்கும். இப்ப சப்போஸ் அவங்க ஃபிளாப் டிப்ளாய் பண்றதா நினைச்சிட்டு வேற ஏதாவது பண்ணிருந்தாங்களோ அதுவும் காமிக்கும். ஸோ அது மாதிரி எல்லா டீடைல்ஸ் காமிக்கும். இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், சிம்பிள் கிடையாது. இப்ப நிறைய பைலட்ஸ் வந்து முதல்ல உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட், மேஜர் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா இது எனக்கே அதிசயமா இருக்கு. இதுதான் முதல் தடவை வரலாற்றுல பைலட்ஸ் யூசுவலா ஸ்பெகுலேட் பண்ண மாட்டாங்க, காரணத்தை சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே பைலட்ஸ் பாத்தீங்கன்னா வருவாங்க, இன்னைக்கு இந்த இடத்துல புறப்பட்டது ஒரு சாதாரண உங்களுக்கு அந்த என்ன நடந்ததுங்கிறத மட்டும் தான் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மேல ஒரு பிட் கூட போக மாட்டாங்க. இது நாள் முடி நடந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தது என்னன்னா, இந்த தேதியில இது நடந்தது இதெல்லாம் இருக்கக்கூடும்னு ஒரு அனுமானம் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஆதாரம் இல்லாத பேசுற ஒரு விஷயம், தப்பா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஈவன் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து 30 வருஷம் 40 வருஷம் அனுபவப்பட்டவங்களுக்குமே இது புதிராதான் இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா,
ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன்லயுமே ஒரு பேட்டர்ன் இருக்காது, ஒரு சிமிலாரிட்டியே இருக்காது. ஒண்ணுக்கு இன்னத்துக்கு சம்பந்தமே இருக்காது. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அதை திருப்பி வர விடாத அடுத்த தடவை பண்ணிடுவாங்க. இன்னொரு ஆக்சிடென்ட் இன்னொரு புதுமையா தான் இருக்கும், இதுக்கு முதல்ல நடந்ததா இருக்காது. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அது புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஈவன் பெஸ்ட் இதுல கமெண்ட் பண்றதுக்கு யாருக்கு ரைட் இருக்குன்னா, நாட் ஈவன் பைலட்ஸ்க்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரியும், அதுல எப்படி மெக்கானிசம் தெரியும். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணணும், எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னு தெரியும். அவங்களுக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. அதுக்கும் மேனுவல் இருக்கு, அங்க புக் இருக்கு. ஏதாவது வந்ததுன்னா அந்த ஒருத்தர் வந்து அந்த புக்கை ஓபன் பண்ணி அந்த பர்டிகுலர் பேஜ்ல வந்து கோத்ரூ பண்ணுவாங்க, லிஸ்ட் கோத்ரூ பண்ணுவாங்க. சோ அது மாதிரி இருக்கு. எல்லாருக்குமே மெமரிக்குன்னு ஒரு சில ஐட்டம் இருக்கு. ரெகுலரா பிராக்டிஸ் பண்ற இந்த இன்ஜின் ஃபயர், கேபின் ஃபயர், ஒன் இன்ஜின் இது வந்து ஃபிளேம் அவுட், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசுலயே இருக்கும், பண்ணுவாங்க. ஒரு சிலது வந்து அவங்களுக்கும் காம்ப்ளிகேட் ஆயிடும். சமயத்துல ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து ஒரு ஐ திங்க் A380 வந்தது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆச்சு அந்த கம்ப்யூட்டர் எரர்லாம். அதெல்லாம் வந்து 2 மணி நேரம் உட்காந்து அந்த புக்கை படிச்சு அவங்க சார்ட் அவுட் பண்ணி சேஃபா இறக்குனாங்க. சோ அது மாதிரி இது வந்து ஒரு வெரி காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். இதுதான் முதல் தடவை நான் பாக்குறேன் நிறைய பைலட்ஸ் ஈவன் அவங்க ஓன் சேனல்லயே வந்து இது மாதிரி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ங்கிற ஒரு ஸ்பெகுலேட் பண்றாங்க. மேபி நான் நினைக்கிறேன் இது கிடைச்ச மீடியா எக்ஸ்ட்ராடினரி அட்டென்ஷன் அண்ட் பீப்புள், நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தனி மனிதன், அது இந்தியால முக்கியமா அவங்க வீட்டுக்கு இது நடந்ததா அவங்க நினைச்சிட்டு அதே அளவுக்கு அவங்க வேதனையும் துயரத்தோட இருக்கிறதா காரணம். அதுதான் வந்து இந்த விஷயத்துல நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா இந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து ஒரிஜினலாவே ஆடியோ நம்மள கேட்க முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு சார். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது டீகோட் பண்ணி அது மிஷின் லாங்குவேஜ்ல தான் வந்திருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிளாக் பாக்ஸ்ல இருந்து எப்படி சார் என்ன மாதிரியான டேட்டாஸ் வந்து எடுக்க முடியும் சார்? நான் சொன்னேன் 2 டேட்டா. ஒன்னு வந்து பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிரும், எல்லா சவுண்டும் ரெக்கார்ட் ஆயிரும். இன்னொன்னு நான் சொன்ன பேராமீட்டர், இந்த பேராமீட்டர்ஸ் வந்து டீகோட் பண்றது இருக்கும். அது வந்து ஒரு சிலது வந்து அந்த போயிங் கம்பெனி எப்படி பண்றதுன்னு அவங்களால பண்ண முடியும். ஆனா இந்த விஷயத்துல நான் நினைக்கிறேன் நிறைய பேர் அந்த இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, போயிங் வந்து அவங்க அந்த டீகோட் பண்றத உண்மையா இருப்பாங்களா அப்படின்னு. ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லிக்கிறேன், இதுல வந்து எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதுல போயிங்கோடைய லைஃப் இருக்கு, ஈவன் ஏர் இந்தியாவுடைய ரெபுடேஷன் இருக்குது. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ரகம் ஏன்னா 14 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ஓடி, ஆரம்பத்துல சின்ன சின்ன கிளிச் இருந்தது, டெக்னிக்கல் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்தது எலக்ட்ரிக்கல் சப்ளைல, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி 14 வருஷமா எவ்வளவு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பேசஞ்சரை பில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் எடுத்துட்டு போய் சேஃபா லேண்ட் பண்ண ஒரு ஏர்கிராஃப்ட். அதனால இதுல ஏதாவது வந்ததுன்னா அது பெரிய பின்னாடி வரும். அதே நேரத்துல GE அப்படிங்கிற அந்த என்ஜின் மேனுஃபேக்சர், பிகாஸ் அவங்களும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, அந்த என்ஜின் ஃபிளேம் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுடைய பார்ட் இருக்கு, இதுல எல்லாரும் பார்ட் இருக்கு. இதுல வந்து NTSBன்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருக்கிற இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அந்த டீம் வந்து அங்க இந்தியால இருக்கு. அதே மாதிரி இந்தியால AAIBன்னு ஒன்று இருக்கு, அவங்க இருக்காங்க. அதே மாதிரி யூரோப்ல ஐ திங்க் UK உடைய அவங்களும் AAIB தான், அவங்க டீம் இருக்கு. ஸோ இவ்வளவு டீம் இருக்கும்போது நான் வந்து உண்மையதான் எதிர்பார்க்கிறேன். மக்கள் நினைக்கிறாங்க மூடி மறைக்கப்படும்னு, என்னுடைய பர்சனல் கருத்து உண்மை வெளியே வருங்கிறதா எதிர்பார்ப்பு. ஒரு மோர் லைக்லி 1 மந்த்க்குள்ள பிரிலிமினரி ரிப்போர்ட் வரும். இப்போ வந்து இப்போ நீங்க கேட்டது பார்த்தது எல்லாமே ஒரு அனுமானம் தான். இது இப்படி இருக்கும், இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம்னு. இது அத்தனையுமே பொய்யா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்னைக்கு வந்து அந்த இது வரும்போது. அப்படி இருக்கும்போது மக்களும் ஒரு கேள்வி கேட்கலாம், இப்படி எல்லாம் பொய்யா போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஏன் பேசுறீங்கன்னு. ஏனால் எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட் அதை இப்படி சொல்றாங்க ஒழிய தனிப்பட்ட மனிதர்களே நான் பாக்குறேன் இது எப்படி நடந்திருக்கும், ஏன் நடந்திருக்கும், ஏன்னா இன்னும் 1 மாசம் வெயிட் பண்ணுமா, ஏன்னா இது ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன் வரதுக்கு காம்ப்ளிகேட்டடா இருந்தா 2 வருஷம் கூட ஆகும். அதுக்கு பிறகுதான் நமக்கு முழு உண்மை தெரியும். இது மாதிரி பண்ணனதே இல்லை. ஒரே ஒரு விதத்துல தான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், பைலட்ஸ் வந்து ஸ்பெகுலேட் பண்ணாங்க. பைலட்ஸ் மட்டும் கிடையாது, இன்வெஸ்டிகேட்டர்ஸும் ஸ்பெகுலேட் பண்ணாங்க. எந்த விஷயம்னா மலேசியன் MH370, அது எல்லாம் பார்த்து எல்லாமே பல வருஷம் பல கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணி அந்த பிளாக் பாக்ஸ் கையிலே கிடைக்காதுங்கிற கைவிட்ட பிறகு அப்புறம்தான் அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஸ்பெகுலேட் பண்ணாங்க. ஓரளவு நமக்கு விடை தெரிஞ்சது. அதாவது அந்த இருக்கிற க்ளூஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட், எப்படி நம்ம வந்து பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறோம். மற்ற எந்த ஏர்கிராஃப்ட்டுக்குமே யாரும் பண்ணனதில்லை, பட் இதுக்கு பண்ணியிருக்காங்க. இதுவும் மக்களுடைய ஆர்வம் தான். அப்ப நீங்க வந்து இப்ப எல்லாருமே என்ன ஆச்சுங்கிறதுனாலதான் இப்ப பைலட்ஸ்க்கு டவுட்ஸ் தான் இருக்குது, இதுதான் இருக்குன்னு, பட் யாருமே ஆணித்தரமா சொல்ல முடியாது. இப்ப நம்ம சொல்லும் போது பாசிபிலிட்டி முதல் ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா பேர்ட் ஸ்ட்ரைக்கா இருக்கும். அந்த போத் இன்ஜின் பவர் லாஸ் பார்த்தோம், அதை பற்றியுமே எல்லாமே பேசினாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். 2வது நாள் பாத்தீங்கன்னா
அந்த ஃபிளாப் டிப்ளாய்மெண்ட்டும் அந்த லேண்டிங் கியர் வெளியே எக்ஸ்டெண்ட் ஆனதும் ஒருவேளை பைலட் எரரா இருக்குமான்னு பேசினாங்க. நானும் பேசினேன். ஏன்னா பிகாஸ் அதுல வந்து பைலட் எரருங்கிறது எல்லா ஆக்சிடென்ட்லயும் 70% காசு பண்ணிருக்குங்கிற அந்த அடிப்படையில் தான். இந்த பைலட்டையோ இறந்த பைலட்டையோ நம்ம குறை சொல்லணுங்கிற அபிப்பிராயம் சத்தியமா கிடையாது, யாருக்குமே கிடையாது. இன்ஃபேக்ட் அதனால இப்படி இருக்குமாங்கிற பாசிபிலிட்டி தான் சொல்றோம். அதனால நம்ம யாரையும் குறை சொல்லல. இவர் எதுவுமே பண்ணாத இன்னசென்ட்டா இருக்கலாம். இப்ப நான் சொல்றேன், இப்பயுமே சொல்றேன். ஆனா இது பாசிபிலிட்டி. ஒன்னு வந்து பேர்ட் ஸ்ட்ரைக்கு. ஏன்னா 2 இன்ஜின் ஃபெயிலியர் ஆனது டேக் ஆஃப்ல நடந்ததே கிடையாது. 1971 இது ஒரு டேட்டா மட்டும் சொல்றேன். 1971 அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்துல அந்த ஜெட் இன்ஜின் வந்து கம்ப்ளீட்லி இதே மாதிரி தான், பேசிக் அடிப்படை தான். பட் அவ்வளவு எஃபிஷியன்ட் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பைபாஸ் ரேஷியோ எல்லாம் வச்சு நம்ம எஃபிஷியன்டான ஜெட் இன்ஜின் வந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல அது வந்து இவ்வளவு எஃபிஷியன்ட் இல்ல. அப்ப அந்த டேக் ஆஃப் அப்ப அந்த எஃபிஷியன்சி, அந்த த்ரஸ்ட் எஃபிஷியன்சி அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்டரும் ஆல்கஹாலும் 50-50% கலந்து அந்த டர்பைனுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த அது வந்து ஃபியூலோட சேர்ந்து மோர் பவர்ஃபுல்லா வரும். பிளஸ் அந்த எக்ஸ்ட்ரா ஹீட் வந்து கண்ட்ரோல் பண்ணும். பிளஸ் அதுல ஒரு ஆயிலும் கரோஷனுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. இந்த சிஸ்டத்துல அதுலயும் மனிதர் தவறு தான் நடந்திருக்கு. என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த தண்ணி இருக்கிற இடத்துல அங்கேயும் வந்து ஃபியூலை போட்டுட்டாங்க. அந்த கம்ப்ளீட் அதனால இது ஒண்ணுதான் வந்து டேக் ஆஃப் அப்ப அந்த டியூயல் இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கு 1970. அதுக்கு பிறகு நான் ஆணித்தரமா சொல்ல முடியும், டேக் ஆஃப் அப்ப ஆனதே கிடையாது. ஏன்னா அதுக்கு எத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்கலா எத்தனை பில்லியன் பாசிபிலிட்டி போட்டாலும் 2 இன்ஜினும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னமும் அது அதனாலதான் எல்லாருக்கும் புரியாத புதிரா இருக்கு. மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம் அந்த விஷயத்துல ஸ்பெகுலேட் பண்றதுக்கு. 2 இன்ஜின் எப்படி போகும், அது நிறைய வீடியோல நிறைய பேர் பேசியிருக்காங்க, நானும் பேசியிருக்கேன். போறதுக்கு இன்னமும் வாய்ப்பு இல்லை. அப்போ வாய்ப்பை தேடுறாங்க, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, நிறைய தியரிஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப நேற்று கூட ஒரு தியரி பார்த்தா ஒருத்தர் சொன்னார், ஒரு யூடியூபர், அவர் வந்து ஒரு ஃபேமஸ் யூடியூபர், ஸ்டீவ் சாரி ஃபுல் பேர் மறந்து போயிட்டேன். அதுல வந்து என்ன சொன்னாரு, இந்த வேப்பர் லாக்கா இருக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு நானும் கூட கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி வேப்பர் லாக்லாம் எப்படி நடந்திருக்கு, எப்போ நடந்திருக்குன்னா அது பழைய ஏர்கிராஃப்ட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற மாடர்ன் ஜெட்ல ஆணித்தரமா சொல்லுது, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அப்படி வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் சொல்றதுனால என்னன்னா வேற காரணங்கள் கண்டு தெரியல. அப்ப இதெல்லாம் இருக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் தான் எல்லாம் எழுப்புறாங்க இல்லையா. நிச்சயம் 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 இதுக்குள்ள ஏதாவது இருக்கலாம். அது இது எதுவுமே இல்லாத ஒரு புதுசு வரலாம். ஆக்சுவலா அந்த 242வது ஒரே ஒரு நபர் மட்டும் வந்து உயிர் பிழைச்சது எல்லாருமே மிராக்கிளா வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவர் எப்படி உயிர் பொழைச்சிருக்காரு அப்படின்றதுலயுமே ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து போகிட்டு இருக்கே சார். ஆக்சுவலா ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபிளைட் கிராஷ் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த எமர்ஜென்சி டோர் வந்து ஓபன் ஆயிருச்சு, அது வந்து ஆல்ரெடி கலண்டு போயிருச்சு, அதனாலதான் இவர் உஷாராயிட்டு அந்த 11A சீட்ல இருந்து குதிச்சு தப்பிச்சிருக்கிறதா ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா அவர் தப்பிச்சிருக்கிறதுல என்ன சார் சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கு? சாத்தியக்கூறு கேட்டீங்களா, அது வந்து எத்தனை பில்லியன்ல கம்பேர் பண்றதுன்னு தெரியல. 1 in million சொல்லுவாங்க ஒரு கம்பேரிசனுக்கு, 1 in million சொல்லுவாங்க, 1 in billion. இது வேணா ட்ரில்லியன்ல கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விபத்துக்கு யாருமே தப்பிக்க வாய்ப்பு இல்லாத ஒரு இடத்துல அதிர்ஷ்டத்தின் உச்சக்கட்டம், அப்படி த ரைட் பர்சன் அட் த ரைட் பிளேஸ்ங்கிற மாதிரி அவர் உட்கார்ந்த இடம் வந்து அந்த இடம் சேஃப், அது டோர் அப்படின்னா அந்த பக்கமும் ஒரு டோர் இருக்கு. அதே மாதிரி நிறைய எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு அந்த பிளேன்ல, எல்லாமே தப்பிச்சிருக்கணும். அதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல நெருப்பு ஃபார்ச்சுனேட்லி வரல. அவருக்கு ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. கீழே அவரோட இன்டர்வியூஸ் இன்னும் நான் பார்க்காத நான் பேசல. இருந்தாலும் நான் கெஸ் பண்றேன் என்னன்னா அவருக்குமே ஒண்ணு தெரிஞ்சிருக்காருன்னு தான் என்னுடைய. ஏன்னா அது அந்த நடந்தது ஏதோ தெரிஞ்சிருக்கும், என்னமோ நடக்குதுன்னு தெரியும், அப்புறம் அவ்வளவுதான். அவர் கொஞ்சம் பிளாக் அவுட் ஆயிட்டு கூட வந்திருக்கலாம். பட் அவர் ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா அவரு அந்த இடம் வந்து நெருப்பு பத்துல. நம்பர் 1 அவருக்கு பெரிய லக்கு. நம்பர் 2 வந்து ஒரு பெரிய பில்டிங்ல விழுந்திருக்கு, அதுல இருந்து அவர் எகிரி வெளியே குதிச்சா கீழே விழுந்து கூட செத்து போயிருக்கலாம். அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் இது மாதிரி எல்லா அதிர்ஷ்டமும் அவருக்கு சேர்ந்து வந்து அவர் உயிரை காப்பாத்திருச்சு. இதுக்கு அதிர்ஷ்ட எனக்கு என்ன வேர்ட் சொல்றதுன்னு எனக்குன்னு இல்லை, எல்லாரும் தெரியும். அது அவர் வந்து கண்டிப்பா அவருக்கு வாழ்க்கையில 2வது முறை வாழ சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இந்தியால இருக்கக்கூடிய அதெல்லாம் கதை, அதெல்லாம் எதுவுமே இல்ல. டோர் அவரும் திறக்கல, தானாவும் திறக்கவும் முடியாது. அதுக்கெல்லாம் அவகாசம் இல்ல. டேக் ஆஃப் ஆகும்போது நீங்க சீட்ல வந்து ஸ்ட்ராப் பண்ணி பெல்ட்டை போட்டு அப்படி ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஒன்னும் கிடையாது. அதெல்லாம் எல்லாமே இதை பத்தி சொல்லப்பட்ட அத்தனையும் பொய், தவறு. பொய்ங்கிறதோட தவறு, அவங்களுக்கு தெரியாத சொல்லியிருக்காங்க.
Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste the Daily. Taste the Daily.